சாதாரண பிரீத்திங் தானே. யோசிச்சு பாருங்க என்னென்ன விளைவுகளை கொடுத்துட்டு இருக்குது. இதுக்கு மேல இந்த கலை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரச்சனையை விடுவீங்களா? யாருக்கு 100 வயசு வாழ வேண்டாங்கிற ஆசை இருக்கு? எனக்கு போதுங்க 60 வயசு போதும். உண்மையான மனசோட யாராச்சும் ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். இப்ப நீங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய உடம்பு உருவம் எல்லாமே 70 வயசு 80 வயசுல பார்க்கக்கூடிய தோற்றங்கள். ஏன்னா பிராணசக்தி லோடு பண்ணவே இல்லை, எம்டியாவே நீங்க ஃபில் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கீங்க. அதனால இப்பவே வயசான மாதிரி இருக்கு. இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் தான் பாட்டி மாதிரி ஆயிடுவீங்க. கரெக்டா லோடு பண்ணா இளமை தாண்டவம் ஆடணும். லோடு பண்ணுங்க, 10 வருஷம் கம்மியாகும் 2 மாசத்துல. 10 இயர்ஸ் சடன் டிக்ரீஸ் ஆகும். ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. இது எல்லாம் முடியுமா முடியாத? நான் சொல்லிட்டு இருக்கிறது எங்காவது கற்பனை இருக்கா இல்ல சாத்தியம் இல்லைன்னு எங்காச்சும் யாராச்சும் ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சாத்தியம் இல்லையா நான் சொல்றது? 100 வயசு இந்த மாதிரி சவான்ஸா உங்களுடைய 6 லட்சம் கோடி மக்களும் இருந்தாங்கன்னா 100 வயசு தாண்ட முடியுமா முடியாதா? மிலிட்டரி சோல்ஜர் மாதிரி இருந்தா நீங்க கரெக்டா மூச்சு விட முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல உங்களுக்கு ஆசை இல்லையா வாழணும்னு? நல்லா வாழணும்னு ஆசை இல்லையா? உங்க குழந்தைகளை 100 வயசு வாழ வைக்கணுங்கிற ஆசை இல்லையா? உங்க அப்பா அம்மா 100 வயசு வாழணும் அப்படின்னு ஆசை இல்லையா? இதை செய்ய மாட்டீங்களா? நல்லா யோசிச்சுங்க. பிரச்சனைகள் பிறக்கிறது உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் இருந்து தான் வெளியே வருது. எல்லா பிரச்சனையும் வெளியவே வர விடாம லாக் பண்ணுங்க. அந்த பிரெயின் தான் எல்லாமே, உங்க சுவாசம் தான் எல்லாமே. உங்க கவனங்களை அது மேல வைங்க. இது எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது எல்லாமே கொண்டு வருது எல்லாமே இந்த கிரகங்களும் பஞ்சபூதம் தான். உங்களுடைய விதி, நீங்க இங்க பிறக்கணும், இந்த டேட்ல பிறக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், இத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்கணும், இங்க படிக்கணும், இத்தனை டிகிரி வாங்கணும், இவரை கல்யாணம் பண்ணணும், இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கணும், இத்தனை வயசுல சாகணும் அப்படிங்கிற லைஃப் ஸ்பேன் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அது எல்லாமே இந்த காஸ்மாஸ்ல இருக்கக்கூடிய மகா குண்டலினி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதுல உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் நல்லது கெட்டது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிறவி எடுத்திருந்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சபூத கூட்டுக்குள்ள தான் இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பிறவியில என்னவா பிறந்திருந்தாலும் அதுலயும் அந்த பஞ்சபூத கூடு தானே இருக்கணும். எந்த உயிர் எடுத்தீங்கன்னாலும் அது பஞ்சபூதனுடைய கூடுகள் தானே. விலங்காட்டும் மனுஷனாகட்டும் பஞ்சபூதத்தினுடைய கூடுகள் தானே. அதுலயும் நீர் நெருப்பு காற்று பூதம் ஆகாயம் தானே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய செஞ்ச தவறுகளும் நன்மைகளும் நல்லதும் கெட்டதும் எல்லாமே அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். திருப்பி நீங்க பிறக்கிறது மறுபடியும் பஞ்சபூத கூட்டுக்குள்ளதான். அப்ப இதுகளுக்கு தெரியும் நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்யலன்னு. அதான் ஆட்டோமேட்டிக்கா அழகா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்லதுக்கு நல்லதை கொடுக்கும். அன்னைக்கு நீ இது செஞ்ச இன்னைக்கு இது வாங்கிக்க, இன்னைக்கு நீ இது செஞ்ச அதை வாங்கிக்கன்னு அழகா கொடுக்கும். அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்களுடைய பாவமும் புண்ணியமும் உங்களுடைய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ல இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது, அதை செயல்படுத்தக்கூடியது தான் பஞ்சபூதங்களும் கிரகங்களும். 2 நாள அதை 2 வச்சு இயக்கிட்டு வராங்க. நான் இப்போ ஒரு மெடிடேஷன் சொல்லுவேன். அதில் 7 நாள், அதில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள் மெடிடேஷன். அதில் ஞாயிறு சூரியனுடைய நாள். சூரியன் தந்தை கிரகம். ஓகேங்களா? இப்போ மெடிடேஷன் பற்றி சொல்கிறேன், கவனிச்சுங்க. இப்போ சொல்லிடுறேன், ப்ரௌச்சர்ஸ் அப்புறம் தரேன். அதில் எல்லாமே சார்ட் இருக்கு. நான் சொல்கிறது கவனமாக கேட்டிங்கன்னா தான் புரியும். அதில் சூரியனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் தந்தை கிரகம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுடைய திசை கிழக்கு. அந்த கிழக்குல சரி நான் ப்ரௌச்சர்ஸ் தரேன் சார், அதில் எல்லாமே இருக்கு, கவனிச்சுங்க. சூரியனுடைய திசை கிழக்கு. அந்த கிழக்கு திசையில் உட்கார்ந்து காலையில் அந்த சூரியனுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் வரக்கூடிய நேரம் காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9. இன்னைக்கு சண்டே. ஓகேங்களா? இந்த 3 நேரமும் சூரியனுடைய
கிரகத்திலேருந்து மின்காந்த அலைகள் பூமிக்கு வரும். அந்த டைமிங்ஸ், அந்த நேரத்தில் உங்கள் சுவாசத்தில் அந்த கரண்ட்டு உள்ளுக்குள்ளே போய் உங்கள் பிரெயினில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த திசையில் உட்கார்ந்து வலது தொடை மேலே வச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா மனசில் சூரியனையும், சூரியன் தந்தை கிரகம், அதனால் உங்கள் அப்பாவையும் மனசில் நினச்சி தியானம் டக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த சூரியனுடைய எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நான் இப்போ சொல்லித்தரது எல்லாமே டெக்னிக்கு. இந்த பஞ்சபூதங்களுடைய பவர்ஸ் எப்படி உள்ளுக்குள்ளே இறக்கிறது, பிளானட்ஸுடைய பவர்ஸ் உள்ளுக்குள்ளே எப்படி கொண்டு வரது, இப்போ வரைக்கும் நான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் சொல்லிக் கொடுத்தேன். ஹவு டு பிரீத், வை டு பிரீத், ஏன் மூச்சு வரணும், எப்படி வரணும், இது சொல்லிக் கொடுத்தேன். முதல்ல வந்து அந்த கிரகங்களை பற்றி எல்லாமே சொன்னேன். இப்போ எல்லாத்தையும் இணைச்சிட்டு வரேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்போ தான் சொல்யூஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒட்டுக்காக கொண்டு வரேன். இதில் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இதில் பதில் இருக்குது. ஏன் எல்லாரும் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்களோ அது யாரும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அத்தனை கஷ்டத்துக்கும் இதில் ரெமெடி இருக்குது. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த 7 நாள் தியானம் மெடிடேஷனில் உள்ளுக்குள்ளே கொண்டு வருது. அப்படியே சாப்பிட்றதுக்கு சொன்னேன். சாப்பிட்ற வகையில் இந்த பிளானட்ஸை பவர் பண்ணுறது, சாப்பிட்ற வகையில் இந்த 9 கிரகங்களை பவர் பண்ணுறது, அப்படியே சொன்னேன்ல, ஞாபகம் இருக்குங்களா? அது சாப்பிட்ற முறைகள் பவர் பண்ணுங்க. மூச்சு விடுற முறை, ஆழமான மூச்சில் அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. பிராணசக்தியை லோடு பண்ணால் 7ஆம் முறை ஓப்பன் ஆகும். இந்த முறை ஆழமான மூச்சு விடுங்க. இன்னொரு முறை மெடிடேஷன். நீங்கள் பிராணசக்தியை லோடு பண்ணுறதுக்கு உட்காந்து உடம்பு வளர்ச்சி அத்தனை யோகாவும் பண்ண வேண்டியதில்லை. தெரிஞ்சவங்க பண்ணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இனிமேல் தான் யோகானா இவ்வளோ முக்கியம் இருக்குன்னு நீங்கள் ஓடி போய் பழகிட்டு வந்து பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பண்ணுங்க, சாஞ்சிட்டு பண்ணுங்க, கீழே குமிச்சிட்டு பண்ணுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க. பட் ஆனால் காற்று இருக்கிற ஆக்சிஜனை பிடிச்சி உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுங்க. அவ்வளோதான் மொத்தம். புரிஞ்சுதா? காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் பிராணசக்தியை உடம்புக்குள்ளே ஸ்டோர் பண்ணுங்க. அதுக்கு ஆழமான மூச்சு நிறுத்தணும், வெளியே விடணும், அவ்வளோதான். எப்படி வேணாலும் பண்ணுங்க. 2 மாதத்தில் எனக்கு லோட் ஆகணும். 2 மாதத்தில் 2 லட்சம் நரம்பு செல்களோட இடுக்குகளில் 4 டேங்கர் லாரி நிறைய ஆக்சிஜன் ஃபில் ஆகிருக்கணும். நீங்கள் வந்தது அதுக்காக தான். இந்த பிராணசக்தியை லோடு பண்ணுறது சொல்லிட்டேன். இப்போ வந்து மெடிடேஷன். அந்த மெடிடேஷன்னா நீங்கள் தியானம் மட்டும் நினச்சிக்கிறீங்க. இது வந்து டெக்னிக். ஒரு பிளானட்லேருந்து எப்படி நம்ம பவர்ஸை வாங்குறது, ஒரு பஞ்சபூதத்துலேருந்து எப்படி நம்மளுக்கு இயற்கையாக உள்ளுக்குள்ள பவர்ஸை உறிஞ்சது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னிக். அதனுடைய ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சூரியன்லேருந்து வாங்கக்கூடிய ஒரு மெத்தடு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9, இந்த 3 டைமிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லியும் என்னென்ன பிளானட்டோ அந்த பிளானட்டுக்கு அந்த டைமில் தான் கரண்ட் வரும். தினமும் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9, இந்த 3 நேரத்தில் காலையில் 6 to 7 ப்ரஷ் பண்ணுற டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியானம் 1 to 2 லஞ்ச் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட் 8 to 9 நைட் சாப்பிட்ற டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைமிங்கில் தினமும் சண்டே அன்னைக்கு சூரியனுடைய கரண்ட் வரும், திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரனுடைய கரண்ட் வரும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்ஸ் பிளானட் செவ்வாயினுடைய கரண்ட் வரும், புதன்கிழமை அன்னைக்கு மெர்க்குரி பிளானட் புதனுடைய கரண்ட் வரும், வியாழக்கிழமை ஜூபிட்டர் பிளானட்லேருந்து குரு வரை அந்த கரண்ட் வரும், வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய கரண்ட் வீனஸ் பிளானட் கரண்ட்டு வெள்ளிக்கிழமை வரும், சனிக்கிழமை சனி கிரகத்திலேருந்து வரும். ஓகேங்களா? இந்த கரண்ட் அந்த பூமிக்கு வர டைமிங்கில் அந்த கிரகங்களினுடைய திசையில் உட்கார்ந்து அன்னைக்கு என்ன கிரகமோ அன்னைக்கு என்ன பஞ்சபூதமோ 2 மட்டும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு திங்கள் மட்டும் உங்களுக்கு பஞ்சபூதங்கள் கிடையாது. ஞாயிறு திங்கள் வந்து அப்பா அம்மா. ஞாயிறு தந்தை கிரகம், அதுக்கும் காரணம் இருக்கு சொல்லிடுறேன். ஞாயிறு வந்து தந்தை கிரகம். அப்பாவை நினச்சி கிழக்கு பார்த்து அப்பாவையும் சூரியனையும் ஒன்றா நினச்சி நான் சொன்ன டைமிங்கில் ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க. அந்த பிரமிடை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா இது எல்லாமே ரெடியாக முன்னாடியே லிங்க் ஆகிருக்கும். சூரியனுடைய கரண்ட் வந்திருக்கும், நீங்கள் சுவாசிச்சிருப்பீங்க, உங்கள் பிரெயினில் அந்த லிங்க் ஆகிருக்கும். உங்களுடைய மெயிலில் அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இன்டர்நெட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அந்த பாஸ்வேர்டு தான்
அப்பாவும் சூரியனும் அன்னைக்கு இன்னைக்கு சண்டே நினச்சிங்கன்னா லிங்க் ஆயிரும். இந்த லிங்க் ஆச்சுன்னா அந்த 20 நிமிஷத்தில் சூரியனுடைய கரண்ட்டு உடம்புக்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது திங்கள், சந்திரனுடைய கரண்ட்டு வந்திருக்கும். சந்திரன் வந்து தாய் கிரகம். அம்மாவையும் சந்திரனையும் நினச்சி வட மேற்கு திசையில் இப்போ நீங்கள் சன் டிஷ் எல்லாம் மாட்டுறீங்கள, மாட்டும் போது அந்த டைரக்ஷன் செட் பண்ணுறீங்களே, ஒரு டைரக்ஷன் தான் அந்த ரிசீவ் பண்ணுது. அதே மாதிரி உங்கள் உடம்பு தான் அந்த டிஷ்ஷு. அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஷ்ஷாக மாறிக்கிங்க. அந்த டைரக்ஷனில் உட்காந்து அந்த பிரமிடை வச்சுட்டு நான் சொன்ன டைமிங்கில் உட்காந்திங்கன்னா, அம்மாவையும் சந்திரனையும் நினச்சி உட்காந்திங்கன்னா, சந்திரனுடைய பவர்ஸ் உள்ளுக்குள்ளே அந்த கரண்ட்டு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே இறங்கும். சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனுஷனுடைய மனசு சைக்கோ, அதுக்கு இன்சார்ஜு சந்திரன். அப்போ அது பவர் ஆகணும். அப்போ தான் நீங்கள் திடமான மனசு தான் எல்லாமே. மனசு வீக் ஆச்சுன்னா எல்லாம் முடிச்சுது, மனசு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ராஜா, இல்லைங்களா? இதில் சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி அதில் சார்ஜ் பண்ணணும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தெற்கு திசை, அதில் உட்காந்து செவ்வாய் வந்து நெருப்புக்கோள். நெருப்புங்கிற பஞ்சபூதத்துக்கு அதிபதி செவ்வாய், மார்ஸ் பிளானட். அப்போது செவ்வாய்க்கிழமைக்கு தெற்கு பார்த்து நான் சொன்ன டைமிங்கில் உட்காந்து நினச்சா ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயினுடைய உடம்புல நெகட்டிவாக இருந்தாலும் இல்லை பாசிட்டிவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது பாசிட்டிவாக பண்ணி, ஆல்ரெடி பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் மோர் பாசிட்டிவாக, அதிகமான பாசிட்டிவாக பண்ணி கொடுத்துரும். செவ்வாய் கிங் பிளானட்டு. இந்த மெத்தடில் எல்லா பிளானட்ஸினுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் உடம்புல அந்த கரண்ட் அதிகப்படுதுன்னா அந்த தோஷம் போயிடும். தோஷங்கிறது என்ன? ஒவ்வொரு கிரகங்களும் நெகட்டிவாக நம்மளுக்கு வேலை செய்கிறது தான் தோஷம். அந்த கிரகத்தினுடைய கரண்ட்டை பாசிட்டிவாக பண்ணிங்கன்னா தோஷ நிவர்த்தி. இதுதான் சொல்கிறாங்க. என்கிட்ட எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்காக விளக்கம் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் புரியும். புரிகிற விஷயந்தான் சயின்டிஃபிக், புரியாத விஷயம் ஆன்மீகம், இல்லைங்களா சார்? ஆன்மீகம் மறைத்து வைக்கப்பட்ட உண்மை, சயின்டிஃபிக்ங்கிறது விளக்கப்பட்ட உண்மை. இதில் மெடிடேஷனில் இந்த மெத்தடில் வந்துடுங்க. புதன்கிழமை அன்னைக்கு வடக்கு பார்த்து புதனையும் மெர்க்குரி பிளானட்டு, பாதரசம் மெர்க்குரி பிளானட்டும் பூமிங்கிற பஞ்சபூதத்துக்கு அதிபதி புதன், அந்த ரெண்டையும் நினச்சி ஒரு 20 மினிட்ஸ். வியாழக்கிழமை ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்கு அதிபதி குரு. குழந்தைகள்லாம் இந்த வியாழக்கிழமை பண்ணாங்கன்னா பயங்கரமான மெமரி பவர், நாலேஜ், நல்ல குணங்கள் எல்லாமே கொடுக்கறது ஆகாயம். அதுக்கு அதிபதி குரு. அந்த டைரக்ஷனில் தென்கிழக்கு திசையில் உட்காந்து அந்த டைரக்ஷனில் உட்காந்து மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த பவர்ஸ் உள்ளுக்குள்ளே ரிசீவ் ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பிறக்காதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ஏன்னா குருவுடைய பவர் உள்ள இறங்கிடுச்சுன்னா இதெல்லாம் தானே நடக்கும். குரு பலன் வரலன்னு தானே கல்யாணம் ஆக மாட்டேங்குது. குரு பலன் வரலன்னு தானே குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. குழந்தை பாக்கியம் வேணும்னா ஆகாயம்தான். இது எல்லாமே எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் இங்கே ரெமெடி இருக்கு. வெள்ளிக்கிழமை சுக்கிரன் வடகிழக்கு திரும்பி உட்காந்து அந்த மெடிடேஷன் கையில் பிரமிடு வச்சுட்டு உட்காந்திங்கன்னா அந்த கரண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ரிசீவ் பண்ணிடும். அப்போ ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு சுக்கிரன் மறைவு ஸ்தானம், செக்ஸுவல் பார்ட்ஸ், அங்கே பிரச்சனைகள் இருந்தால் தான் குழந்தை பிறக்காது, ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. அதை ரெக்டிஃபை பண்ணும் இந்த கரண்ட்டு. அப்போ குரு சுக்கிரன் ரெண்டையும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ். மெடிசின்ஸ் எல்லாம் அப்புறம் இது கிடைக்கும். கலஸ்திரகாரகன், கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா அந்த பவர்ஸ் பாதாம், பிஸ்தா, முந்திரி, மொச்சக்கொட்டை வெள்ளிக்கிழமை சாப்பிட சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள சுக்கிரனுடைய கரண்ட் இருக்கு. நீங்க நேச்சுரலா சுக்கிரனுடைய கரண்ட்டை வர்றதை அப்படியே உள்ளுக்குள்ள வாங்குறது இந்த மெத்தட். இப்போ ரெண்டும் பவர் பண்ணும்போது இம்மிடியட்டா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்.
நீங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு பிரச்சனைக்கு வந்து எனக்கு இப்போவே பணம் கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் தான். ஒவ்வொரு கஷ்டமும் அப்படி இருக்கக்கூடிய ஆள் தான். பயங்கரமான கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் மிக பெருசாக இருக்கும். எனக்கு இப்போவே தீந்தா போகுங்கிற அளவுக்கு அர்ஜென்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாமே இன்னைக்கு நெல் வச்சா நாளைக்கு ஈவினிங் அறுவடை பண்ண முடியுமா அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கு நான் சொல்கிறது 7 நாள் 7 டேஸ், ஒரு ஃபுல் 7 டேஸ் தான் இந்த தியானம் பயிற்சி. நீங்கள் சாப்பிட்ற விஷயம், மூச்சு விடுறது, இதை 3ஐயும் ஒன்றா பண்ணிங்கன்னா இந்த 7 நாளில் உங்கள் பிரச்சனையிலேருந்து டக்குன்னு ஜம்ப் ஆகும் வெளியே. வருமா வராதுங்களா? ஃபுல் பவரில் தரேன், 3 வகையில் தரேன். சனிக்கிழமை மேற்கு நோக்கி உட்காந்து சனி கிரகத்தையும், காற்று அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்கு சனி தான் ஆதிக்கம். அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவீங்க. ஏன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்க அன்னைக்கு? நேச்சுரலாக தெரியாமல் அந்த காலத்து சொல்லி வச்சுருக்காங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கும்பிடுங்கன்னு. காரணம் என்ன? காற்றுங்கிற பஞ்சபூதத்துக்கு உரிய நாள் சனிக்கிழமை. அப்போ வாயு புத்திரன் ஆஞ்சநேயர், காற்றினுடைய புத்திரன் தான் ஆஞ்சநேயர். அதனால் அன்னைக்கு போய் அங்கே கும்பிட்றீங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த பவர்ஸ் கிடைக்கும். அதை வழிமுறையாக வச்சுருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தெரியாதனால, மீனிங் தெரியாதனால நீங்கள் போய் கும்பிட்றதில்ல. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஆஞ்சநேயர்னு நினச்சா சனிக்கிழமையா எங்கேயாவது பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா தேடுவீங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் அந்த பவர் அதிகமாக ரிசீவ் ஆகும். இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி வச்சுருக்காங்க. சனிக்கிழமை வரைக்கும் இந்த மெடிடேஷன் 1 வீக், இதுதான் மெடிடேஷன் பண்ணுற மெத்தடு. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? நான் சொன்ன திசையில் திரும்பி உட்காந்து பிரமிடை கையில் வச்சுட்டு அந்த 20 மினிட்ஸ் நான் சொல்கிற ஆளுகளை நினச்சிட்டு சும்மா உட்கார்றதுக்கு சிரமம் இருக்குமா? கஷ்டமா? 3 டைமில் மார்னிங் வந்து ரொம்ப பெஸ்ட் டைம். அதில் மார்னிங் முடியலைனாலும் ஸ்டார்ட் பண்ணுறது ஏதோ டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அது மார்னிங் மாற்றிக்கும். ஆட்டோமைசேஷன் தான். எந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்தாலும் ஒரு வாரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதம் கொஞ்சம் சார்ஜ் ஆச்சுன்னா, ஒரு பேட்டரி சார்ஜ் இல்லாமல் ஒரு கார் இருக்குது, தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆகிக்குதில்ல, அப்புறம் அது தானே சார்ஜ் ஆகிக்கும். அந்த மாதிரி இங்கே பேட்டரி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுங்க ஜஸ்ட் தள்ளி விட்றதுக்கு தான். எந்த நேரத்தில் வேணாலும் நான் கொடுத்துருக்கேன். 3 டைமிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு தான் 3 டைமிங் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே வாரத்தில் உங்களுக்கு வந்து நான் மார்னிங்கே பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு மாறிக்கும். அந்த மைண்டே மாற்றிக்கும், பிரெயின் மாற்றிடும். எங்கே வேணால் பண்ணுங்கள் சார், எங்கே வேணால் பண்ணலாம். இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த 20 நிமிஷம் ஒரு வாரம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டிங்கன்னா, இது ஸ்டார்ட் பண்ணாவே 2வது நாளே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படி கொஞ்சம் விலகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 hour வேணால் உட்காரலாம். பட் ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிஷம், கொஞ்சம் டைம் ஆகும்போது 20 நிமிஷம், கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகும் 1/2 hour, அதுக்கு மேலே தேவையில்லை. அவ்வளோ உட்காந்தா போதும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்ற அந்த தானியங்களை என்னென்னைக்கு என்னென்ன சாப்பிடணுமோ லிஸ்ட் தரேன், அதை சாப்பிட்ருங்க. 2வது ஆழமான மூச்சு. எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் 2 மாதத்தில் மொத்தம் லோட் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு அட்லீஸ்ட் எவ்ரி 1 hour 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவது ஒரு 10 மூச்சு. எங்கே இருக்கீங்களோ, பஸ்ஸில் போகிறீங்களா, காரில் ட்ராவல் பண்ணுறீங்களா, வீட்டில் இருக்கீங்களா, சினிமா பார்க்குறீங்களா, சினிமா தேட்டரில் இருக்கிறீங்களா, எங்கே இருந்தாலும் அது பாட்டுக்கு அது வேலை நடக்கட்டும். மூச்சு பாட்டுக்கு நிறுத்தி நிதானம் விடுங்க. எவ்ரி 1 hour. நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி உடனே வந்து 24 hours இந்த 18,000 மூச்சையும் முழு மூச்சு விட முடியாது. யாரும் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுறது தப்பு, நெஞ்சொலி வந்துடும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி 1 hour ஒரு 5 பிரீத், ஒரு 2 நாளைக்கு, அதுக்கப்புறமா ஒரு 10 பிரீத் போதும். 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 பிரீத்தை நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் பூரா டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பண்ணியிருப்பீங்களா 10 நிமிஷத்தில். அப்போ உட்காந்து 6 மணிக்கு யோகா பண்ண 2 மணி நேரம் பண்ணணும் யாருனாலையும் பண்ண முடியாது. பட் ஒரு நாள் பூரா விட்டு பண்ணியிருந்தீங்கன்னா 2 hours நீங்கள் யோகா பண்ணியிருப்பீங்க. பயங்கரமான யோகா. இதுக்கு பேர் தான் யோகா. காற்றுல இருக்கிற பிராணசக்தியை பிடிச்சி உள்ளுக்குள்ள லோடு பண்ணுறக்கு பேர் தான் யோகா. ரொம்ப சிம்பிள்.
இதை பெருசாக நினச்சி பண்ணீங்கன்னா சிறுசாக பண்ணுவீங்க, இல்லை பண்ண மாட்டாமல் போயிடுவீங்க. இதை சிறுசாக நினச்சா ஈஸியாக நின்றா ஒரு நாளைக்கு 2 hours அசால்ட்டாக பண்ணுவீங்க. இந்த பிராணசக்தியை லோடு பண்ணுங்க. 2 மாசத்துல ஃபுல்லாக லோடாக இருக்கணும். இப்போ நீங்கள் லோடு பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாவே இப்போ வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ 2 நாள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாவே அதுலேருந்து இப்படியே கட்டாக ஆரம்பிச்சிடும். அதை ஃபீல் பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது. இந்த 3 விஷயத்தை பார்த்துக்குங்க. பிராணசக்தி லோடு பண்ணோம், மெடிடேஷன் பண்ணோம். இந்த 3 விஷயமும், இந்த 3 விஷயம்தான் உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் சொல்யூஷன். இன்னைக்கு இல்லை, லைஃப் லாங்க்கு 100 வயசு வாழ்றதுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்துடுவான். இப்போ விதிப்படி ஒரு ஆளுக்கு 35 வயசுல கண்டா இருக்கு, அவன் போயிடுவான் அப்படின்னு விதிகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் 100 வயசு வாழ முடியுமான்னு. இல்லையா? முடிச்சதுக்கப்புறம் தான் டவுட் வரும். நான் 100 years சொல்கிறேன், விதிப்படி அவன் 35 வயசுல போயிடுவான் அப்படின்னு. ஆனால் இந்த 35 வயசு 40 வயசுல கண்டம் இருக்கக்கூடிய ஆளுகள் ஆயுள் பலம் இருக்காது, சனியுடைய சக்தி குறைஞ்சிருக்கும். நீங்கள் தான் மேனுவலாக லோடு பண்ணிக்கிறீங்கல்ல, உங்கள் விதிகள் மாற்றப்படும். கடவுளே காமிச்சிருக்காரு. மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு இல்லைங்களா, செத்து போயிடணும்னு இருக்கு. ஏன் பல விதமாக உங்களுக்கு ஸ்டோரி சொல்லியிருக்காங்கன்னா, விதிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அருள் கடாசம் தெய்வ சக்தி காப்பாற்றுறக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் கூட கொடுத்துருக்காங்கல்ல. அந்த இறை சக்தி அப்படிங்கிறது தான் இவ்வளவும். பிராணசக்தி எல்லாமே, இந்த பிராணசக்தி காற்றுல இருக்கிற மூச்சு தான், காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் தான் ஒரிஜினல் சாமி. கோயிலுக்கு போகிறீங்க, கும்பிட்றீங்க, அங்கே சாமி எங்கே இருக்குன்னு தெரியாமே போய் கும்பிட்றீங்க, அதுதான் விஷயம். அங்கே நான் பிரமிட் சொன்னேன் இல்லைங்களா, அதை பற்றி சொல்லிடுறேன். கோயில் கலசங்கள் உங்களுக்கு தெரியும். கோவில் கலசங்கள், சர்ச்சினுடைய மணிக்கூண்டு, மசூதினுடைய தூம்பு கட்டியிருக்காங்கல்ல. இந்த 3லையும் இந்த காஸ்மாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜீவ காந்த சக்தி, காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கு. அதை உறிஞ்சி கீழே இழுத்துட்டு வந்து மக்கள் கஷ்டத்தில் வருவாங்க, அதை சரி பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் வீதிக்கு வீதி கோயில் கட்டி வச்சாங்க.